வணக்கம். அதிமுகவோட ஆட்சி காலத்துல பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்புடைய குற்றவாளிகள் இன்னைக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு எல்லாருமே சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பின்புலத்துல இருந்தது யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவங்க யாரும் வழக்குக்குள்ள வரவும் இல்லை. அதே போல திமுகவோட ஆட்சி காலத்துல நாட்டையே உலுக்கிய சம்பவம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள்ள நடந்த பாலியல் கொடுமை சம்பவம் 2024 டிசம்பர் 23 நடைபெற்றுச்சு. அதில் தொடர்புடைய குற்றவாளி ஞானசேகரன் நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவன் வெளியவே வரமாட்டான் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக மாறிட்டதால அவன் வெளில வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல வழக்கின் விசாரணை ஞானசேகரன்ட்ட தொடங்கி ஞானசேகரன்ட்டே முடிஞ்சிச்சு. வேற யாரும் இல்லை என்பது போல வழக்க முடிச்சுட்டாங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடே எழுப்பிய கேள்வி என்னன்னா, யார் அந்த சாருங்கிறதா. ஆனா கடைசி வரை யார் அந்த சாருன்னு தெரியாமலே வழக்கு முடிக்கப்பட்டுருச்சு. இந்த வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மரிய ஜலால் விகடன் பிளஸ்ங்கிற விகடனோட இணைய இதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அந்த மரிய ஜலால் யாருன்னா, பாதிக்கப்பட்ட வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவியோட வழக்கறிஞர். அவர் தான் அந்த மாணவிக்கு உறுதுணையான்னு துணிவு கொடுத்து புகார் கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்து எடுத்திருக்காரு. அந்த மரிய ஜலால் தனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு. அதுல முதன்மையா என்ன சொல்றாருன்னா, நான் காவல்துறையால அச்சுறுத்தப்பட்டேன், மிரட்டப்பட்டேன், என்ன வாடா போடான்னு வழக்கறிஞர்னு பார்க்காம உரிமையில பேசினாங்க, அவங்க அவமரியாதை செஞ்சாங்க, அது யாவும் தற்செயலாக நடந்ததல்ல, திட்டமிட்டு அவ்வாறு செஞ்சாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு. அதே போல இந்த வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமா எழுப்பப்பட்டுச்சு. அப்படி யாருமே இல்லை அப்படின்னு திமுக அரசு ஊத்தி மூடிடுச்சு. ஆனா இவர் சொல்றாரு, வன்கொடுமை செய்யும் போதே அவனுக்கு அழைப்பு வந்துச்சு, அழைப்பு வந்தப்ப சார் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டான். வச்ச பிறகுதான் அந்த மாணவி கிட்ட இன்னொரு சார் இருக்காரு, அவருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு. அப்ப ஞானசேகரன் இல்லாம இன்னொரு ஆள் இருக்காங்கிறத, சார்னு ஒரு ஆள் இருக்காங்கிறத அவர் உறுதிப்படுத்தார். அதே போல இதுல முதன்மையான கேள்வி எழுப்புறாரு. இதுல ஞானசேகரனோட சொந்தக்காரங்க, அவனோட குடும்பத்துல உள்ளவங்க, அவனோட கடையில வேலை பார்த்த வடமாநில தொழிலாளர்கள் உட்பட எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்க. ஆனா இதுல விசாரிக்கப்பட வேண்டிய கோட்டூர்புரம் சண்முகம், திமுகவோட பகுதி நிர்வாகி, அவனும் ஞானசேகரனும் தான் அது அடிக்கடி அந்த சமயத்திலே அது அடிக்கடி அலைபேசியில பேசியிருக்காங்க. அந்த கோட்டூர்புரம் சண்முகத்திட்ட ஏன் விசாரணை பண்ணல? அதே போல அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல கேட் கண்ட்ரோலர் இருந்த நடராஜன்கிற ஒருத்தட்ட ஏன் விசாரணை பண்ணல? அப்ப இந்த சண்முகத்தையும் இந்த நடராஜனையும் விசாரணை பண்ணலன்னா மாசுவை எப்படி விசாரணை பண்ணுவாங்க? மாசுவையும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு மரிய ஜலால் சொல்றாரு. அப்ப இது தமிழ்நாட்டு விசாரணை பல சாத்தியம் இல்லை. அப்ப சிபிஐ தான் இதை பண்ணிருக்கணும். அப்பதான் எந்தவித தலையீடும் இல்லாம குறுக்கீடு இல்லாம இந்த வழக்கு செய்ய போயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு பண்றாரு. அதே போல இந்த வழக்கு வழக்காகிறதுக்கு முன்னாடி புகாருங்கிற நிலையில இது எப்படியாவது தவிர்த்து விட்டோங்கிறதுக்காக அதிகார வர்க்கம் பண்ண வேலையெல்லாம் சொல்றாரு. முதல்ல மகளிர் உதவி மையம் 181 கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டோட என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க புகார் எழுதி அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அனுப்பியும் கூட பெரிய அளவில் முன்னகர்வு இல்லை. நாங்க சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட போன் பண்ணி உடனடியா அந்த அவன்கிட்ட அதாவது வீடியோ இருந்தா அதை பரப்பிட போறான், அதை தடுங்கிறப்ப அவங்கிட்டையும் சரியான ஒத்துழைப்பு இல்லை, சரியான நடவடிக்கை இல்லை. பெண் காவலர்கள் காவல் நிலையத்துக்கு போனா பெண் காவலர்கள்ட்ட அலட்சியம். வீட்டுக்கு விசாரணைக்கு, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டுக்கு விசாரணைக்கு அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை அனுப்புறப்ப பெண் காவலரை அனுப்புங்க, அந்த பெண் காவலரையும் யூனிஃபார்ம்ல இல்லாம சாதாரண ஆட்களை போல அனுப்புங்கன்னு சொன்னா ஆண் காவலரை அனுப்பி யூனிஃபார்ம் அனுப்பியிருக்காங்க. அப்ப இந்த வேலை செஞ்சிருக்காங்க. ரெண்டு காவலர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிட்ட போய் நீ புகாருக்கெல்லாம் போகாத, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், வாழ்க்கை பாலா போயிடும், இதை தொட்டோட முடிச்சுக்க அப்படின்னு பேசுற கொடுமையா நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் மரிய ஜலால் பதிவு பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த
ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தினாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து அவர் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் கொடுமை குறித்தான செய்திகளை பதிவு பண்ணார். அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, மே 23 இந்த வன்கொடுமை நடக்குது. மே 23 இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி 8:55 இந்த ஞானசேகரன் இந்த பொறுக்கி நாய் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தொடர்பு கொள்றான். ஒரு எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அவர் தொடர்பு கொள்றான், அவர்கிட்ட பேசுறான். திரும்ப மறுபடியும் அதே எஸ்ஐ வந்து ஞானசேகரனை தொடர்பு கொள்றாரு. இது எப்ப நடக்குது? மே 23 பாலியல் கொடுமை நடந்த பிறகு அன்னைக்கு ராத்திரியே ஒரு எஸ்ஐக்கு கூப்பிட்டு பேசுறான். திரும்ப எஸ்ஐ கூப்பிட்டு பேசுறாரு. நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் மே 24 காலையில 7:27 மாலையில 4:01 வரைக்கும் இந்த கோட்டூர்புரம் நிர்வாகி சண்முகத்துக்கிட்ட இந்த ஞானசேகரன் ஒட்டுமொத்தமா 6 முறை பேசுறான். ஒரே நாள்ல 6 முறை இந்த சண்முகத்துக்கிட்ட வந்து ஞானசேகரன் பேசுறான். அதுல அந்த 24 தான் முதல்ல ஞானசேகரனை காவல்துறை அதிகாரிகள் வந்து அழைச்சு போறாங்க காவல் நிலையத்துக்கு. அழைச்சு போயிட்டு அவனை விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்ச பிறகு மறுபடியும் ஞானசேகரனும் இந்த சண்முகமும் பேசிக்கிறாங்க. இப்ப என்ன கேள்வினா, இந்த ஞானசேகரன் வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. இதே போன்ற குற்றச்செயலில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், தொடர்ச்சியா இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளி. அப்படி இருக்கிறப்ப விசாரணைக்கு அழைச்சிட்டு 24 அவனை விடுவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தமிழக காவல்துறைக்கு? விடுவிச்ச பிறகு சண்முகம், இந்த கோட்டூர்புரம் சண்முகம் அமைச்சர் மாசு கிட்ட பேசுற, மாசு திரும்ப சண்முகத்துக்கு கூப்பிடுறாரு. இப்படி அந்த சமயத்துல அதே நடராஜங்கிற கேட் கண்ட்ரோலர், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய கேட் கண்ட்ரோலர் நடராஜனுக்கு இதே சண்முகம் கூப்பிடுறான். அந்த சண்முகமும் இந்த நடராஜனும் அந்த 4 நாட்கள் மட்டும் 13 முறை பேசியிருக்காங்க. கோட்டூர்புரம் நிர்வாகிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கேட் கண்ட்ரோலருக்கும் 4 நாட்கள்ல 13 முறை பேச வேண்டிய அவசியம் என்ன? சரியா இந்த ஞானசேகரன் வந்து பல முறை வந்து ஒரே நாள்ல 6 முறை சண்முகத்திட்ட பேசுறான். அதே சண்முகம் அதுக்கு பிறகு மாசு கிட்ட 2 முறை பேசுறாரு. இது குறித்து அண்ணாமலை செய்தியை பதிவு பண்றாரு. பதிவு பண்ண பிறகு அண்ணாமலை இந்த மாதிரி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மாசுட்ட கேட்டா, அமைச்சர் மாசு சொல்றாரு, நான் ஒரு மாவட்ட செயலர், என் கண்ட்ரோல்ல வந்து 82 வட்ட செயலர்கள் இருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் கூப்பிடுவாங்க, அதெல்லாமா ஞாபகத்தில் வச்சிருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா அலட்சியமா பதில் சொல்றாரு. இந்த ஞானசேகரங்கிறவன் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல இருந்து படம் எடுக்கிறான். அதே போல பல படங்கள்ல அமைச்சர் மாசு பக்கத்துல நிற்கிறார். ஆனா என்ன சொல்றாங்க, ஞானசேகரன் திமுக காரன் கிடையாது, திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றாங்க. திமுக காரன் இல்ல, திமுக அனுதாபிங்கிறாங்க. அவன் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல போய் நிக்கிறான்னா யாரு கொண்ட உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல நிக்க வச்சது? அவன் வந்து மாசு பக்கத்துல நிக்கிறான்னா மாசுவுக்கும் அவனுக்கு இடையே தொடர்பு ஏற்படுத்திய அந்த ஞானசேகரன் வீட்டு படுக்கையில் உட்கார்ந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிடுறாரு யாரு? அமைச்சர் மாசு. அந்த அளவுக்கு நெருக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? அது இல்லாம இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட உடனே ஞானசேகரன் எஸ்ஐக்கு போன் பண்றாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பான்? அதே போல இந்த கோட்டூர்புரம் சண்முகம் இன்னொரு காவல்துறை உயர்நீதி அதிகாரிக்கும் பேசுறார். யாரு? திமுகவோட பகுதி நிர்வாகி. அப்ப நடந்தது என்ன? இது எல்லாமே வந்து போன் கால். அது வாட்ஸ்அப் காலோ மற்ற இணையவழி காலோ இந்த அழைப்பு இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நேரடி அழைப்புகள் மட்டுமே இவ்வளவு இருக்கு. இது இல்லாம சந்திப்புகள் எல்லாம் என்ன நடந்திருக்கும்? அப்ப இதுல ஞானசேகரனுக்கு மட்டும்தான் தொடர்பு, யாருமே இல்லைங்கிறது பச்சை பொய். இன்னும் சொல்ல போனா இந்த ஞானசேகரனையே தப்பிக்க வைப்பதற்கான வேலை நடந்திருக்கிறது. அதனாலதான் 24 சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் 24 விசாரணைக்கு அழைச்சிட்டு அவனை வீட்டுக்கு போய் அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு பிரச்சனை பெருசாகுது, சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது, காட்சி ஊடகங்கள்ல பேசப்படுது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிக்குது, எதிர்கட்சிகள் பேசுபொருள் ஆக்குறாங்க, போராடுறாங்க. அப்படின்னோடனே வேற வழி இல்லாம ஞானசேகரனை கைது பண்ணி இந்த வேலையை பார்க்கறாங்க. அந்த ஞானசேகரன் மேல மே 14 மற்றும் ஒரு வழக்கு போடப்படுது. அது என்ன வழக்குனா பாலியல் வழக்கு தான். அப்ப அந்த வழக்குல பாதிக்கப்பட்ட பெண் யார்? அந்த செயல் எப்ப நடந்துச்சு? அது குறித்தான எந்த வாரம் இல்லை. ஆனா சிபிசிஐடி மே 14 ஞானசேகரன் மேல 2வது வழக்க போட்டிருக்கு. அதே போல
வழக்குகள்ல வந்து தடயத்தை அழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப ஞானசேகரன் எந்த தடயத்தை அழிச்சான்? 24ஆம் தேதி அதுக்காக தான் அவனை வெளில விட்டாங்களா? அப்ப எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடே கேள்வி எழுப்புது, யார் அந்த சார் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விட தெரியல. அவசர அவசரமாக வழக்கை முடித்தது கூட ஞானசேகரன் வந்து குற்றவாளி, அவன் தண்டிக்கப்படணும், ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. இந்த வழக்குல வேற யாரும் சிக்கிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான். நம்ம ஏன் அவ்வளவு போகணும்? விருகம்பாக்கத்துல வந்து ஒரு பெண் காவலர், திமுகவோட பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர்கிட்ட 2 திமுகவை சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்த பொறுக்கி நாய்கள் வந்து தப்பா நடந்துகிட்ட பிறகு உடனடியா கைது பண்ணி சிறைப்படுத்தல. இந்த பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல, அவன் 2 பேரும் பாத்ரூம்ல வலிக்கு விழல. விருகம்பாக்கம் காவல் நிலையத்துல வச்சு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த பெண்ணை லீவ்ல வீட்டுக்கு போமான்னு அனுப்பி விட்டுட்டு வழக்கே போடாம முடிச்சு விட்டாங்க. அது பேசுபொருளாகி எதிர்கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல தான் 2 பேரையும் சிறைக்கு அனுப்புறாங்க. அது வரைக்கும் எதுவும் வரல. அப்ப ஒரு பெண் காவலுக்கு நடந்த அந்த பாலியல் சீண்டலுக்கு இப்படி சர்வசாதாரண கட்ட பஞ்சாயத்து பண்ணி தொடர்புடைய குற்றவாளிகளை தப்பிக்க வழி செய்றாங்கன்னா, இந்த ஞானசேகரன் வழக்குல என்னென்ன பண்ணிருப்பாங்க? ஞானசேகரனை கூடுமான வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. காப்பாற்ற முடியுங்கிறப்ப அவனை பறி கொடுத்துட்டு மற்றவங்க யாரும் சிக்காம பார்த்துக்கிட்டாங்க. அதான் அது தெரிய வர்ற செய்தி. ஏன்னா எந்த திமிரில் அந்த வேலை பார்த்தேன்? ஆளுநர் மாளிகை பக்கத்தில் இருக்குது, ஐஐடி அருகாமையில் இருக்குது, சென்னையோட முக்கியமான பகுதியில் இருக்கு, கிண்டியில் இருக்குது அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம். அதுக்குள்ள ஒருத்தன் போய் ஒரு ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த மாணவிகிட்ட ஆண் நண்பரை விரட்டி விட்டுட்டு அந்த பெண்ணை வன்கொடுமை செஞ்சுட்டு அவன் தைரியமா வெளில வர்றான்னா, இந்த பெண்ணு போய் புகார் கொடுத்தாலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுங்கிற அதிகார திமிர். அந்த அதிகார திமிரை கொடுத்தது யார்? கோட்டுபுரம் சண்முகமா, அமைச்சர் மாசுவா? அவன் அந்த குற்றம் செஞ்ச அடுத்த நாள் கோட்டுபுரம் சண்முகத்துக்கிட்ட 6 முறை பேசுறான்னா, இந்த கோட்டுபுரம் சண்முகத்தை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாது? ஆனா கோட்டுபுரம் சண்முகத்தை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல. அதே கோட்டுபுரம் சண்முகம் வந்து அதே பொழுதுகள் அதே நேரத்துல மாசுகிட்டையும் பேசுறாரு. அதே கோட்டுபுரம் சண்முகம் காவல்துறை அதிகாரிகிட்டையும் பேசுறேன். எதுவுமே ஒண்ணுமே இல்லை, அவங்க வேற ஒரு விஷயத்த பேசினாங்க, இதுக்கும் ஞானசேகரன் வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்பணுமா? அப்பட்டமாக உண்மைகள் மூடி மறைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் இதை மறந்து கடந்து போகக்கூடாது. திமுக அரசு செய்யக்கூடிய பச்சை அயோக்கியத்தனம். மேடையில் பேசுவாங்க பெண்ணியம் கண்ணியம் பேசுவாங்க, ஆனா எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணுவாங்க. அதுக்கு சான்று இந்த ஞானசேகரன் செஞ்ச அந்த அயோக்கியத்தனத்துல அவனை மட்டும் குற்றவாளி ஆக்கிட்டு மற்றவங்களை எல்லாம் தப்பிக்க விட்டது. அப்ப யார் அந்த சாருனா, அந்த சாரு இல்லாம இல்லை. ஆனா அந்த சாரை தப்பிக்க விட்டது ஆளக்கூடிய திமுக அரசும் மானங்கட்ட முதலமைச்சரும்.